Taste the Daily. தமிழகம் முழுவதும் தொடக்க பள்ளிகளில் பணியாற்றி வரும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைவதாக தேர்தல் வாக்குறுதியில் அளித்த திமுக அரசை கண்டித்து இடைநிலை ஆசிரியர்கள் 19 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இன்று சென்னை எழும்பூரில் உள்ள காந்தி இர்வின் மேம்பாலத்தின் மீது அமர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பிய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் தொடக்க பள்ளிகளில் பணியாற்றி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதாகவும் அவற்றை களைய வலியுறுத்திதான் இந்த மாபெரும் போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 19 நாட்களாக சென்னையில் நடத்தி வருகின்றனர். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் உங்களின் கோரிக்கை நியாயமானது, திமுக ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகள் நிச்சயம் களையப்படும் என்று வாக்குறுதி அளித்ததோடு தேர்தல் நேரத்தில் வெளியிடப்பட்ட தேர்தல் வாக்குறுதியிலும் 311வது தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுகள் கடந்தும் இதுவரையில் அவர்களது கோரிக்கை நிறைவேறாமல் இருக்கும் நிலையில்தான் இந்த போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். 19வது நாளான இன்று காந்தி இர்வின் சாலை எழும்பூரில் அவர்கள் போராட்டம் நடத்த வந்த நிலையில் முன்கூட்டியே அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். எழும்பூர் காந்தி இர்வின் சாலை மேம்பாலம் என்பது போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. அந்த அளவுக்கு தற்போது இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே இடைநிலை ஆசிரியர்கள் இன்று தமிழக அரசுக்கு எதிரான போராட்டங்களை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். அரியலூர், விழுப்புரம், கோயம்புத்தூர், அதே போன்று வேலூர், ஆற்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பணிக்கு வரவில்லை என்றால் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியது. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரின் இந்த சுற்றறிக்கையை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து தங்களது போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்து வந்தனர். ஆனாலும் கூட இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் முடிவுக்கு வராத பட்சத்தில் தற்போது 2 தினங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே காலையிலேயே இடைநிலை ஆசிரியர்கள் தங்கியிருக்கும் விடுதிகள், உணவகங்களுக்கு சென்று அவர்களை காவல்துறையினர் கைது செய்து கடும் மிரட்டல்களை இடைநிலை ஆசிரியர்களும் விதித்து வருகின்றனர். போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திய பொதுச் செயலாளர் ராபர்ட், அதே போன்று மாநில தலைவர், இணை செயலாளர், இணை தலைவர் என 7 பேரை நேற்று முன்தினம் கைது செய்து மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் ஆங்காங்கே வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலும் கூட 3வது நாளாக இன்றும் போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாமல் மாபெரும் போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நேற்று கூட போராட்டத்தில் ஈடுபட வந்த ஒரு இடைநிலை ஆசிரியர்களை பாதியிலே தடுத்து நிறுத்தி அவரை கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் போராட்டத்தை முடித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் பையில் கஞ்சா பொட்டலங்களை வைத்து கஞ்சா வழக்கில் கைது செய்து விடுவோம் என காவல்துறையினர் மிரட்டியதாக ஒரு இடைநிலை ஆசிரியர் தெரிவித்திருந்தார். இது போன்ற மிரட்டல்களில் காவல்துறையினர் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை முடக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று காலை 11:30 மணி அளவில் எழும்பூர் காந்தி இர்வின் மேம்பாலத்தின் மீது போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்களை எழும்பூர் நோக்கி வரக்கூடிய அனைவரையும் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்து இடைநிலை ஆசிரியர்களை ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கின்றனர். ஆனால் ஆசிரியர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து தங்களது போராட்டம் கோரிக்கையை நிறைவேறும் வரை தொடர வேண்டும். ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தினாலும் கைது செய்யப்பட்டாலும் கோரிக்கை நிறைவேறும் வரை, தேர்தல் நேரத்தில் அளித்த திமுகவின் வாக்குறுதி நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். ஆனாலும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை ஒடுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக இடைநிலை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்கள் அனைவருமே அந்தந்த மாவட்டங்களை விட்டு சென்னையை நோக்கி படையெடுத்து வந்து திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் நேரத்தில் அளித்த இந்த 311வது வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்ற ஒற்றை முழக்கமே அவர்களது போராட்ட களத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க பதிலாக தினந்தோறும் போராட்டம் நடத்தி வரும் அந்த போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு காவல்துறையினரை வைத்து அவர்களை ஒடுக்குகிறார்களே தவிர, ஆனால் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அவர்கள் தமிழக அரசு முன்வரவில்லை என்பது ஆசிரியர்களின் மிகுந்த வேதனையாக இருக்கிறது.
கடந்த 19 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவது ஒரு புறம் என்றாலும் கூட கடந்த 5ஆம் தேதியிலிருந்து அரையாண்டு பருவ தேர்வு முடிவடைந்து பள்ளிகள் திறக்கப்பட்டு விட்டன. ஆனாலும் கூட இடைநிலை ஆசிரியர்கள் சுமார் 20,000க்கும் அதிகமானோர் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மாணவர்களின் கல்வித்தரம் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. விரைவில் முழு ஆண்டு பரீட்சை தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் இடைநிலை ஆசிரியர்களினுடைய போராட்டம் என்பது தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு வருவது இடைநிலை ஆசிரியர்களை வஞ்சிப்பதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களின் கல்வித்தரத்திலும் தமிழக அரசு விளையாடி கொண்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து வேதனை தெரிவித்து வருகின்றனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்று இடைநிலை ஆசிரியர்கள் எச்சரித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். உரிமை மீட்பு போராட்டம். வீதியிலே கிடப்போமா, கண்ணீர் விட்டு அழுவோமா, எங்கள் உரிமையை யாருமே தடுக்க முடியாது. எங்கள் உரிமையை, அரசியலமைப்பு உரிமையை யாருமே பறிக்க முடியாது. கேட்டுக்கிட்டே இருப்போம் எங்கள் பறிக்க முடியும் வரை.